எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் கதிர் வினயனா எந்திரிங்க. தாரா எந்திரி. தாரா கதிர் என்ன எந்திரிங்க. வலிக்குது. ஐயோ என்ன அடிச்சு போட்டு அவன் பாட்டுக்கு போறான். நான் எந்திரிங்க பா எந்திரி. எங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, கால் பண்ணுங்க. சார் கூப்பிட்டுருக்கேன் சார், வருதாம் ஆம்புலன்ஸ். யாராவது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கப்பா. தம்பி எந்திரி. இந்த அம்மா எந்திரி. அந்த லாரிக்காரனை முதல்ல பிடிக்கணும், அவன் பாட்டுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போறான். ஆமாங்க அந்த லாரிக்காரன் பாருங்க, அவன் பாட்டுக்கே போயிட்டான் பாருங்க. எனக்கு என்னப்போ இவங்களுக்கு தெரிஞ்சவங்களதான் இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. அப்படின்னு தான் நினைக்கிறேனா. எதுக்கும் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ண்ணா. ஆமா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆம்புலன்ஸ் வந்துச்சா இல்லையா? அதோ வந்துகிட்டே இருக்குண்ணா. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. பாருங்க அந்த பையனோட போன் இருக்கு, எடுத்து ஃபேமிலிக்கு போன் அடிக்கலாம். ஆமாண்டா ஃபேமிலிக்கு போன் அடிக்கலாம். யாரோ மேல ஃப்ரெண்டு தான் இருக்கு, அதுக்கே போன் அடிப்போமா? ஆனா யாருக்கோ ஒருத்தருக்கு போன் அடிச்சு டக்குன்னு சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு கௌசல்யோட பர்த்டே அவ்வளவு அழகா முடிஞ்சிச்சுல. ஆமாண்டி அவளை வெறுப்பேத்தி அண்ணனுங்களா வெறுப்பேத்தி நல்லா ஜாலியா போச்சுடி. நீ போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது பாரு. ஆமா போன் அடிக்குது, ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ என்ன வினயனா போன் அடிக்கிறாங்க இந்நேரத்துக்கு? நீ தெரியல, எடுத்து பேசு. ஹலோ வினயனா சொல்லுங்க. நீங்க வினீஷோட தங்கச்சியா? ஆமாண்ணா சொல்லுங்கண்ணா. ஆனா நீங்க யாருண்ணா? இல்லப்பா ஒரு விஷயம் சொல்லணும். அவங்க அம்மா அப்பா நம்பர் என்ன கிடைக்கல, அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். சொல்லுங்கண்ணா. போனை எது கீழே விட்டாங்களோ? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பெரியவங்க யாரும் இல்லையா? இல்லண்ணா எல்லாம் வெளியில போயிருக்காங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. இல்லடா அவருக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. நீ அழுகாத, ஒரு நிமிஷம் இரு, என்னன்னு கேப்போம். நீ டக்குன்னு கொஞ்சம் கேளுடி. ஆனா போன் எது மிஸ் ஆயிருக்க போகுதுண்ணா? ஆனா இல்லையேண்ணா. இல்லடா வினீஷ் கூட ஒரு பொண்ணு, இன்னொரு பையனும் இன்னொரு பொண்ணு வந்திருந்தாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்க 4 பேத்துக்கும். என்னென்ன சொல்றீங்க? எங்கண்ணா? இங்கதான்ப்பா மெயின் ரோட்ல தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா எங்கண்ணா சேர்த்திருக்காங்க? அங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் நினைக்கிறேன்ப்பா. ஆம்புலன்ஸ்ல நாங்க கூப்பிட்டோம், ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிருக்கு. ஆனா ஒண்ணும் ஆகலல்லண்ணா. ஆமாண்ணா சொல்லுங்கண்ணா. ஒண்ணும் ஆகல தானேண்ணா? இல்லடா கொஞ்சம் ஜாஸ்தியாவே காயம் பட்டிருக்கு. கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்க, டக்குன்னு பெரியவங்க கிட்டே கொஞ்சம் சொல்லிருங்க. ஐயோ நான் சரி, நான் கொஞ்சம் போனை வைங்கண்ணா, நான் போறேன். என்னடி இப்படி சொல்றாங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுவா, நம்ம போவோம். எனக்கு பயமா இருக்குடி. கூட வேற தாரா கௌசல்யா கதிரண்ணா போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்டி. சரிடி ஒன்றும் ஆயிருக்காதுவா. நீ சரிடி மித்தவங்களுக்குலாம் ஃபோன் அடிச்சு சொல்லுடி, கொஞ்சம் வரட்டும், எனக்கு பயமா இருக்கு. நீ கவலைப்படாத, அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன். இன்னைக்கு நல்லா கௌசி வச்சு செஞ்சுட்டோம்லடா. ஆமா தங்கச்சி ரொம்ப பயந்துட்ட, நம்மள யாரும் சொல்லலன்னு சொல்லிட்டு கோவத்துல வேற இருந்தாடா. ஆமா பாருங்களே ஸ்ரீ, எவ்வளோ கோவத்துல இருந்தா தெரியுமாவ? அவளை கோவத்தையும் வச்சுட்டு நம்ம கிட்ட பேசுற பத்தி அங்க நிக்கிறா அவ. சரி இப்படி ஃப்ரெண்ட்ஸா உட்காந்தாலும் எவ்வளோ நாள் ஆச்சுல? ஆமாடா கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஆமா எப்படியாவது வாரத்துல ஒரு டைமாவது இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டிக்கணும். ஆமா சூர்யா, எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்க மாதிரி வச்சுக்கணும் சூர்யா. ஆமாண்டா. அது என்னன்னு தெரியல, ஒன்னா இருந்தாலே ஒரே ஜாலி தான். ஆமா என்ன தங்கச்சிங்களா இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆமா சூர்யா தங்கச்சி இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கேண்டீன்ல கேக் வச்சு மறந்துட்டே வந்துட்டோம் பாரு. ஆமாண்டா அவளுக்கு வேற காத்துட்டு இருப்பாடா கேக் வெட்டுறோம்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, நாளைக்கு மார்னிங் வாங்கி வெட்டிடலாம். இப்பதான் நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுறதுனாலதான் சூப்பரா இருக்கு. ஆமாண்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இப்படிதான் கொஞ்ச நாளைக்காவது காட்டணும். வாரத்துல ஒரு டைமாவது வந்துடணும். ஆமா அதே வாரத்துல ஒரு டைமாவது நம்ம வந்துடணும். ஏன்னா சைலண்டா இருங்க, காவியா கூப்பிடுறா. சரி ஸ்பீக்கர்ல போடு. போடுற சைலண்டா இருக்கு. ஹலோண்ணா. சொல்றா ஏன் அழுந்துட்டு பேசுற மாதிரி இருக்கு, என்னாச்சு? நான் ஒன்றும் இல்லைண்ணா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு? நான் கௌசல்யா தாராவுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுச்சம்மா, நான் கொஞ்சம் வாங்கண்ணா. என்னாச்சு, என்ன சொல்ற? என்னடா ஆச்சு தங்கச்சிங்களுக்கு? அண்ணா தெரிலண்ணா, ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு இப்போதானே ஃபோன் அடிச்சு சொன்னாங்க, கொஞ்சம் டக்குன்னு வாங்கண்ணா. எங்களுக்கு பயமா இருக்குண்ணா. கதிரண்ணாக்கும் வினயண்ணாக்கும் இந்த சேர்த்து தானா? இதோ இருடா, உடனே நாங்க கிளம்பி வரோம். சரிண்ணா, டக்குன்னு வாங்கண்ணா. டேய் என்னடா ஆச்சு, நல்லதுடா வெளியில போயிட்டு வரேன்னு போனாங்க. தெரியல, கொஞ்சம் டக்குன்னு வாங்க, நம்ம போலாம். தங்கச்சி பாவுண்டா. ஆமாண்டா. சில நாளில் நீ என் தாயே, சில நாளில் நீ என் சேயே. நீ மடி மேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாயே. எப்போதுமே என் கூட தான் என்று நினைச்சேன். இப்ப நீயோ போகும்போது டக்குன்னு வாங்க போலாம், இங்கேயோ உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டக்குன்னு வர போலாம். டே எனக்கு பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வா நம்ம போலாம். ஆமாடா நம்ம தங்கச்சிக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒன்றும் ஆகாது, வாங்க போலாம். ஆமா டக்குன்னு வாங்கடா, கார்லயே போயிடலாம். டக்குன்னு வாடா, போய் ஸ்டார்ட் பண்றேன். இவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு 1 ஹவர்ல எந்திரிச்சிருவாங்க. ஃபேமிலி கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார்.
சார் அவங்க 3 பேரும் சீரியஸா இருக்காங்களாமா, கொஞ்சம் வரீங்களா சார்? இந்த ராதா மேம் இல்லையா? சார் இருக்காங்க சார், உங்களையும் கூப்பிட்டாங்க சார். சார் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்காமா சார், அதான் உங்களை கூப்பிட்டாங்க சார். போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். சரி டக்குன்னு வாங்க போலாம். ஓகே. சரி இவங்க ஃபேமிலி கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார், அவங்க அண்ணனுங்க தான் சார் வந்திருக்காங்க. சரி யார்கிட்டயோ ஒருத்தர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 1 hour கழிச்சு வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். 1 hourல கண்ணை முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்க்க சொல்லுங்க. அது வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இருக்கு யாருக்காவது பிளட் இருக்கான்னு கேளுங்க. ஓ பாசிட்டிவ். ஓகே சார். நம்ம பிளட் பேங்க்கே பாருமா. பாக்குறேன் சார். டக்குன்னு போகும்போது ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதோ வரேன் சார். இவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. டக்குன்னு அந்த சிசர் எடுங்க. நான் ரொம்ப பயமா இருக்கு, நான் எதுவும் ஆகாதுலண்ணா. அழுகாதடாமா, ஒன்றும் ஆகாது. நம்ம தங்கச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். நான் ரொம்ப பயமா இருக்குண்ணா. நாங்க தான் சொல்றோம்ல எதுவும் ஆகாது, நீங்க அழுகாதீங்க. நான் எதுவும் ஆகாதுலண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் இருக்கவே மாட்டேண்ணா. ஒன்றும் ஆகாதுடா, நீங்க கம்மன் இருங்க. நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நீங்க கம்மன் இருங்க. ஆமாண்டா 2 பேரும் அமைதியா இருங்க. எல்லாம் அழுதுகிட்டே இருக்கீங்க. என்ன நீங்க உங்க ஃப்ரெண்ட் பொழைச்சு வருவான்னு நினைங்க, எதுக்கு அழுகுறீங்க? நான் பாவம்ண்ணா தாரா. ஆமா நான் பாவம்ண்ணா, சின்ன காயத்தை கூட தாங்க மாட்டேன், இவ்வளோ பெரிய காயம் பாவம்ண்ணா. ஐயோ அழுகாதீங்க, கௌசி எப்படி வந்தாலும் அதே மாதிரி வந்துருவா, விடுங்க. இல்லைண்ணா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. தாராவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுண்ணா. நான் தான் சொல்றேன் தாராவுக்கு எதுவும் ஆகாது. இப்படியெல்லாம் அழுகலாமா? அழுகாதீங்க. நீங்க அழுகிறத பார்த்தா தாரா ரொம்ப வருத்தப்படுவா. நான் எங்களால முடியலண்ணா, பயமா இருக்குண்ணா. நான் தான் சொல்றேன்ல நம்ம தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது. டேய் ஒன்றும் ஆகாதுல்லடா. என்னடா தைரியம் சொல்ற? நீயே அழுந்துகிட்டு இருந்தா எப்படிரா? நம்ம தங்கச்சிங்களெல்லாம் நம்ம தானே பார்த்துக்கணும். நீயே அழுந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமாடா? எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. தாரா எவ்வளவு வாயடிப்பா பாரு, இப்ப வாய் கூட பேச மாட்டேங்கிறா. அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. கதிர் வினிக்கெல்லாம் எதுவும் ஆகாதுல்லடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒன்றும் ஆகாது, நம்ம தங்கச்சிக்கும் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. எனக்கு பயமா இருக்குடா. நீயே ஆறுதல் சொல்ற வேண்டிய இடத்துல நிக்கிறத விட்டுட்டு நீயே அழுந்துட்டு இருந்தா உனக்கு ஒரு ஆள் ஆறுதல் சொல்லணும்டா. ப்ளீஸ்டா அழுகாதுடா. எல்லாத்துக்கும் தைரியம் சொன்னாலும் எனக்கு தைரியம் வரமாட்டேங்குதுடா. எதுவும் ஆகாதுல்லண்ணா. நான் தான் சொல்றேன்லம்மா, யாருக்கும் எதுவும் ஆகாது, நீங்க கவலையே படாதீங்க. அப்பவே நாங்க சொன்ன டைம்ல வேண்டாம், நீ எதுக்குன்னா வெளியில போனா? ஐயோ விடுற, வெளியில போயிட்டாங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், விடுங்க. இல்லண்ணா வெளியில போகாம இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்லண்ணா. ஒன்னும் ஆகாதுடா, விடுங்க. தயவு செஞ்சு அழுகாதீங்க ப்ளீஸ். ஆதியண்ணா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அதிரா நான் தான் சொல்றேன்ல எதுவும் ஆகாது. நீங்களா அழுந்துட்டு இருக்கிறத பார்த்தா அவ இன்னும் வருத்தப்படுவா. அமைதியா இருங்க. அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுடா. அவள் பாவம்டா, சின்ன காயத்தை கூட தாங்க மாட்டா. நம்ம தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது. அவள் இதெல்லாம் மீண்டு வந்துருவா பாரு. ஏன் தாரா வெளியில போகாம இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல தாரா? ஏன் தாரா வெளியில போன? ஆமா தாரா, ஏன் தாரா வெளியில போன? விடுங்கடா, அவங்களுக்கு என்ன தெரியுமா வெளியில போனா இப்படி ஆகும்னு? விடுங்க. கடவுளே, எங்க ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. ஆமா கடவுளே, எங்க ஃப்ரெண்டுக்கும் எங்க அண்ணனுங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. ஏன் கடவுளே அவளுக்கு மட்டும் இவ்வளோ சோதனை கொடுக்குறீங்க? ஆமா கடவுளே, அவள் ரொம்ப பாவம், அவளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோகம் கொடுக்குறீங்க? கடவுளே ஒன்று கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது கடவுளே. எங்கள் அண்ணனுங்களுக்கும் எதுவும் நடக்கக்கூடாது கடவுளே. ஆமாம் சாமி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் நடக்கக்கூடாது. ப்ளீஸ் சாமி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் நடக்கக்கூடாத மாதிரி பார்த்துக்கோ சாமி. ஆமாம் சாமி, அவங்க இல்லைன்னா நாங்களும் இல்லை சாமி. எதுக்கு போனாலும் ஒன்றா தான் சாமி போவோம். இதுக்கு மட்டும் ஏன் சாமி எங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து விட்ட? ஆமாம் சாமி, நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் போவோம். இதுக்கு மட்டும் ஏன் எங்களெல்லாம் பிரித்து விட்ருக்க? சாமி அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது சாமி. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்ககிட்ட வந்து நான் வேண்ட கூட மாட்டேன் சாமி. ப்ளீஸ் சாமி, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது சாமி. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்ககிட்ட பார்க்குற கடைசி இதுதான் சாமி. ஆமாம் சாமி, உங்ககிட்ட வேண்ட கூட நாங்கள் வரமாட்டோம் சாமி. இந்த ஒரு வேண்டுதல் மட்டும் எங்களுக்கு நடத்தி வை. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது சாமி, அண்ணனுங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எப்படியாவது காப்பாற்றிடுங்க சாமி. உங்ககிட்ட இந்த ஒரு உதவி மட்டும் கேட்குறோம் சாமி. கௌசல்யா தாரா பாவம் சாமி, எல்லா கஷ்டத்தையும் ஏன் சாமி அவங்களுக்கே கொடுக்குறேன். ஆமாம் சாமி, இனிமேல் எந்த கஷ்டம் வந்தாலும் எங்களுக்கு கூட தயவு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்காத. ஆமாம் சாமி, அவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? நாங்களாம் அவங்க ஃப்ரெண்டு, எங்களுக்கு வேணா கொடு சாமி. பாவம் சாமி அவங்க. ஆமாம் சாமி, அவங்க 2 பேரும் பாவம் சாமி, ரொம்ப கஷ்டத்தை அடுத்து வச்சிட்டாங்க. இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்ககிட்டயே விடுங்க சாமி. நல்ல நண்பன் வேண்டும் என்று
அந்த மரணமும் நினைக்கின்றதா சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா